நமஸ்காரம். வாதாடுவதற்கு தயார். டிபேட் என்றால் மிகுந்த விருப்பம். இது இந்த காலத்தினுடைய பாங்கு, இதனுடைய முறை என்று நினைப்போம். அப்படி அல்ல. எந்த காலத்திலும் டிபேட் உண்டு. வாதம் பிரதிவாதம் எல்லாம் எந்த காலத்திலும் உண்டு. சண்டை பூசல் எல்லாமே உண்டு. உடல் ரீதியான சண்டையும் உண்டு. போர்கள் ஒன்றும் புதியதல்ல, யுகம் யுகமாக நடக்கின்றன. வாதப்போர், சொற்போர், வாயால் சண்டையும் உண்டு. ஆனால் அதில் வேறுபாடு எங்கு வருகிறது? எதை பற்றிய டிபேட்? இதுதான் முதல் வேறுபாடு. எனக்கு எதை தெரிந்து கொள்ள ஆசை, எதை முடிவு கட்ட ஆசை, எதை பற்றி வாதம், அது அடிக்கடி மாறும். அது ஒன்றாக இருக்காது. இரண்டாவது, வாதத்துக்கு முடிவு வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு செய்வோமோ மாட்டோமா, இது மாறும். எதை பற்றி தேட ஆசை என்பதும், தேடுதல் முடியுமானால் செய்ய ஆசையா அல்லது தேடிவிட்டு விட்டுவிட ஆசையா, இந்த விஷயங்களில் யுகந்தோறும், ஏன் ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுதல்கள் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் நம்முடைய தன்மை. என்ன, நாம் சத்துவகுணத்தோடு இருக்கிறோமா, ரஜோகுணத்தோட, தமோ குணத்தோட, எவ்வளவு நேர்மையோடு இருக்கிறோம், உண்மையோடு இருக்கிறோம், இது எல்லாமே அதில் தான் வெளிப்படும். இன்றும் எத்தனையோ டிபேட்டுகள்லாம் பார்க்கிறோம். பள்ளிக்கூட காலத்திலிருந்தே பழக்கி விடுகிறார்கள். கல்லூரியில் டிபேட். அதற்கு பின்னால் வயதான பிற்பாடும் எந்த தொலைக்காட்சியை திறந்தாலும் டிபேட். எந்த பண்டிகை வந்தாலும், தீபாவளியோ பொங்கல் பண்டிகையோ எது வந்தாலும், எங்கு பார்த்தாலும் பட்டிமன்றம். ஆனால் இவற்றினுடைய தலைப்புகள் என்னவாக இருக்கும்? இவற்றில் முன்வைக்கப்படும் கருத்துகள் எப்படி இருக்கும்? இதன் பயன் என்ன? இதுதான் மாறும். டிபேட் மாறாது, அது இருக்கும். இது நான் சொல்ல வந்த முன்னுரை. இனி தேவையானதை கூறுகிறேன். பண்டைய நாட்களில் ரிஷிகள் காலத்தில் நிறைய டிபேட் உண்டு. கேள்வி பதில்கள் இருக்கின்றன. உபனிஷத்துக்களில் பிரஷ்னோபனிஷத் என்பதே அதற்காகத்தான் இருக்கிறது. கேள்விகள் தான் இருக்கும், ஒருத்தர் பதில் சொல்லிக் கொண்டிருப்பார். அப்படினால் இது ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையானது. ஆனால் எதை பற்றி இருக்கும் என்றால், எது பிரம்மம், பரம்பொருள் யார், எது பிரம்மம், அவர்தான் உலகை படைத்தாரா, பிரதானமாக முக்கியமாக இதுதான் இருக்கும். அவரால் தான் தாங்கப்படுகிறதா, அவர் எங்கும் நிறைந்திருக்கிறாரா, அவர் யார், அவர் உயிர் உள்ளதா உயிரற்றதா, என்னென்ன கேள்விகளோ எல்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு டிபேட் என்றால் 80% அதுதான் இருக்கும். அது முடிந்து விட்டது, எனக்கு புரிந்து விட்டதுன்னு வைத்துக் கொள்வோம். ஆமாம், இவர்தான் பிரம்மம், முடித்து விட்டேன். அது முடிந்த பிற்பாடு பாக்கி, அவரை உபாசித்தால் அவரை அடையலாம் என்று சின்னதாக முடிந்துவிடும். கடைபிடிப்பார்கள், அடைவார்கள், முக்தி பெறுவார்கள். இரண்டாவது பகுதியை பற்றி நிறைய டிபேட் இருக்காது. எது பிரம்மம், அதை பற்றின டிபேட் நிறைய இருக்கும். அவரை உணர்ந்த பிற்பாடு பின்னர் டிபேட் பண்ண மாட்டார்கள். என்ன இது வழியா அது வழியான்னு கொஞ்சம் இருக்கும். அதை கடைபிடிப்பார்கள், சக்தி இருந்தது முடித்து விடுவார்கள். ஆனால் இப்போது இந்த முதல் பகுதியை பற்றின டிபேட் ரொம்ப குறைந்து விட்டது. எது பிரம்மம், அது எப்படி எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பார், அதில் எவ்வளவு இன்ட்ரிகசிஸ் இருக்கின்றன, எத்தனை நுட்பமான தகவல்கள் வேணும், வாதம் பிரதிவாதம் மீமாம்சை நியாயம், அது லாஜிக்கலாக சொல்லுகிறோமா, யுக்தி மூலம் சொல்லுகிறோமா, என்னென்ன, அதெல்லாம் எதுவும் இல்லை.
அதுக்கெல்லாம் ரொம்ப யாரிடத்தில் நேரமும் இல்லை. ஆனால் இப்ப எதில் வாதம் என்றால், நான் ஏன் இப்படி பண்ண வேண்டும், நான் ஏன் அப்படி பண்ண வேண்டும், பண்ண வேண்டுமா, இந்த பயனுக்காக பண்ண வேண்டுமா, முக்தி அங்கு இருக்கிறதா எங்கு இருக்கிறது, இருக்கும் இடத்திலேயே இன்று நன்றாக இருந்தால் போராதா, நான் எதற்கு இதை செய்ய வேண்டும், எனக்காக இன்னொருத்தர் செய்யலாமா, செய்து என்ன பயன், இதை போலத்தான் 1000 டிபேட். இது உங்களுக்கே புரிந்திருக்கும். இதிலெல்லாம் கடந்த காலத்தில் டிபேட் இருக்காது. ஆனால் இப்போது பார்த்தால் இதை பற்றி தான் நிறைய டிபேட். நான் ஏன் செய்ய வேண்டும், செய்தால் என்ன, இந்த பயன் கிடைக்குமா, அந்த பயன் கிடைக்குமா, அந்த பயன் கிடைக்குமா, அது என்ன முக்தி என்பது இங்கிருந்து அங்கு புறப்பட்டு போன பிற்பாடு இருப்பது, இருக்கும்போது வழி சொல்லுங்கள். இதெல்லாம் தான் நிறைய பேச்சு இருக்கும். இவன் நான் சரியா நீ சரியா, நீ செய்ததே நான் ஏன் செய்ய வேண்டும், நான் செய்ததே நீ ஏன் செய்ய வேண்டும், அந்த காலத்துக்கு அவர்கள் இந்த வழிமுறைகளை சொன்னால் இந்த காலத்துக்கு இது வழிமுறை ஆகுமா, கடைசியில் நமக்கும் எந்த வழியும் தெரியாது, முறையும் தெரியாது. ஆனால் சொன்னவர்களிடத்தில் மட்டும் அது அந்த காலத்துக்கா இந்த காலத்துக்கா. ஆக மொத்தத்தில் கடைப்பிடிப்பதில், எதற்கு கடைப்பிடிக்கிறோம் என்பதில், இதில் தான் இப்ப இருக்கக்கூடிய டிபேட், விசாரங்கள் அனைத்தும். இது பெரிய வேறுபாடு. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்னு தெரிந்து கொண்டு விட்டால் கடைப்பிடிப்பதில் சந்தேகமே இல்லை. நம்மை பொறுத்த வரைக்கும் அவர்னு தெரிந்து கொள்வதற்கெல்லாம் யார் மெனக்கெடுவது, அதெல்லாம் ஒத்துக்கொள்கிறேன், இருக்கட்டும். நான் ஏன் செய்ய வேண்டும், எதற்கு செய்ய வேண்டும், இதுதான் இப்போது இருக்கக்கூடியது. ஆகவே என்ன ஆகிறது, இது புரிந்த பிற்பாடும் அது நடத்த வேண்டிய பயன் கிடைக்க மாட்டேன் என்கிறது. என்ன பெற வேண்டுமோ அதை பெறவில்லை. ஏனெனில் பண்ண வேண்டியதில் விசாரம் பண்ணி கொண்டிருந்தால் பெற வேண்டியது எப்படி கிடைக்கும். இதுதான் டிபேட் கலாச்சாரமாக அந்தந்த ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்குறை மாறிக்கொண்டே இருக்கிறது. இது பார்த்து நிதானமாக சிந்தித்தால் உங்களுக்கும் கண்டிப்பாக அது உணர முடியும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.